வணக்கம். ஷாயனம. நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால், ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தர்மம் கொடுப்பீங்க. ஐயோ! பாவம்னு சொல்லி நீங்க தர்மம் பண்ண மாட்டீங்க. இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தர்மம் பண்ண மாட்டீங்க. ஆனா, நியாயமான முறைக்கு நீங்க தர்மம் பண்ணுவீங்க. உங்க மனசுல இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உதவி செய்வீர்கள். அது எவ்வளோ பெரிய தர்மம் தெரியுமா? சூரிய நாராயணை வழிபடுபவர்கள். சூரிய நாராயண பெருமானின் அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கருப்பண்ண சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். பார்ப்பதற்கு கருப்பண்ண சுவாமியின் தோற்றத்தில் கூட சில பேர் இருப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் குறிப்பாக இவர்களுடைய அறிவு சார்ந்த சில விஷயங்களில் தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக சில காரியங்களில் ஜெயமாகும். அப்படி இருக்கிறவங்க யானை, 2 யானைகள் இருக்கக்கூடிய படம் அல்லது ஒற்றை யானை இருக்கக்கூடிய படம், அந்த படத்தை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். யானை தந்தத்தோடு இருக்கக்கூடிய படம், அதே போல் பசு தன் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுப்பது போல இருக்கக்கூடிய படம், இன்னொன்று தர்மம் கொடுப்பது போல இருக்கக்கூடிய படம். இவற்றையெல்லாம் தினசரி ஒரு முறையாக பார்த்து வந்தாலே போதும். உங்களுடைய சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம், சங்கடத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏதோ ஒரு மனசில் ஒரு அழுத்தம் இருந்துட்டுருக்கு இல்லையா? அந்த அழுத்தமானது குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவோ பெரிய பாரத்தில் இருக்க, அப்பாடா கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணினதுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். செஞ்சு பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும். ஷாயனம்.